ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். இன்றைக்கி வந்து மாட்டு பொங்கல். என்னோடய மேரேஜுக்கு முன்னாடி வந்து மாடு ஆடு கோழி எல்லாமே வந்துட்டு வளர்த்திட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு வளர்த்துறது இல்லை. இப்போ வந்து கோழி மட்டும்தான் இருக்குது. 3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கண்ணுக்குட்டி வந்து இழுத்து அம்மாவுக்கு வந்து கை வந்து உடஞ்சிருச்சு. அதனால கண்ணுக்குட்டியை வந்து வித்துட்டாங்க மாடோட சேர்த்து. அதனால எங்கள் வீட்டில் வந்துட்டு மாடு வந்து இல்லை. அதனால் மாட்டுப்பொங்கல் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்காது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இது வந்து பக்கத்து வீட்டு கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். முன்னாடி போட்டிருந்தது வந்து எங்கள் வீட்டில் நான் போட்டது, அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு தான் வந்துட்டு பெரியவங்களுக்கு வந்து படைப்பாங்க, இறந்தவங்களுக்கு. அதுக்கு தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து பூ வந்து கட்டிகிட்ருக்கேன். பூ வந்து கடையில் வந்து வாங்கல. இந்த சாமந்தி வந்து எங்கள் வீட்டிலேயே பக்கத்தால் தோட்டத்தில் வந்து நிறையா பேர் போட்டிருக்காங்க. அதனால அங்கேயே வந்து வாங்கிட்டு எனக்கு வந்து மாலை கட்ட தெரியும். சரி, இந்த மாதிரி கிள்ளி சர மாதிரி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி அது கட்டிகிட்டு இருந்தேன். அது கட்டி முடிச்சுட்டு எனக்கு தலைக்கு வந்துட்டு ஊசி மல்லி வந்து கட்டிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு மாட்டுப்பொங்கல் வந்து படைக்கிறனால யாருமே வந்து சாப்பிட மாட்டோம். எல்லாருமே வந்துட்டு ஒரு சந்தி தான். அதனால சரி பொங்கல் வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்துட்டு சாப்பாடு வந்து சாப்பிடுவோம். அதுக்கு வந்து வெறும் பொங்கல் மட்டும் தான் செய்வோம். குழம்பு வந்து செஞ்சு வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்புக்கு தான் வந்துட்டு அம்மா வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவரைக்கொட்டை குழம்பு தான் வந்துட்டு பொங்கல் அன்னைக்கு செய்வோம். கண்டிப்பாக வீட்டுக்கு பக்கத்தாலேயே வந்து போட்டுருவோம். அப்படி இல்லைன்னா வாங்கி நவுது செஞ்சிருவோம். அவரைக்கொட்டை வந்து உளிச்சு பச்சை அவரைக்கொட்டையாக வந்துட்டு செய்வாங்க அம்மா. சூப்பராக வந்துருக்கும். பச்சரிசி சாப்பாட்டுக்கும் இந்த அவரைக்கொட்டை குழம்புக்கும் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு வந்து சாதம் அரைக்கிறாங்க. தேங்காய், கடலை, ஜீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம், மஞ்சப்பொடி, மிளகாத்தூள் இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். தக்காளி வந்து ஒரு 4-5 தக்காளியை வந்து எண்ணெயில் வதக்கி அதையும் வந்து அரைச்சி அந்த அரைச்ச மசாலாவோட கொத்தமல்லி, கறி மசாலா இதை வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சுக்கணும். தாளிப்புக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயம் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், பெரிய வெங்காயம் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து பெரிய வெங்காயம் போட்டிருக்கோம். பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சிருந்த காய்கறிலாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அவரைக்கொட்டை, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, இதில் வந்துட்டு முருங்கைக்காய் வேணா கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை வந்துட்டு ஆட் பண்ணி மசாலா வந்து பச்சை வாசலாம் போக நல்லா வெந்து வந்துருச்சு அப்படின்னா சூப்பராக வந்துட்டு குழம்பு வந்து ரெடி ஆயிரும். இறக்குறப்ப வந்து கொத்தமல்லி கீரை வந்து போட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பராக வந்து குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே படைக்கிறதுக்கு வந்து தேங்காய் வந்து ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து தேங்காயெல்லாம் உளிச்சிட்டு இருந்தாங்க. கடைசியாக வந்து அந்த சாந்தனம் நல்லா கொதிச்சு பச்சை வாசலாம் போக வெந்து வந்ததுக்கப்புறம் கடைசியாக புளியை வந்து கொஞ்சமாக வந்து கரைச்சி ஊற்றி அந்த புளி வந்து கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமேட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா கொத்தமல்லி கீரை போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்துட்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் எங்கள் தோட்டத்தில் தான் வந்து படையல் போட்டு படைப்போம். அதனால தோட்டத்துக்கு வந்து வந்தாச்சு. இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து மாட்டுப்பொங்கல் வந்து இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. படைச்சு முடிச்சு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டாச்சு. இந்த பச்சரிசி சாதமும் அவரைக்கொட்டை குழம்பும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.